வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது அருமையான இஞ்சி சட்னியும் இதோட தவளை வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் அருமையான ரெசிபிங்க. அது மட்டும் இல்லை, இஞ்சி சட்னி இன்றைக்கி இருக்க காலத்தில் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் வந்து 4 நாள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெசிபி தான் இந்த இஞ்சி சட்னி. இப்போ இந்த இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? இஞ்சி 150 கிராம், சின்ன வெங்காயம் 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 20 நம்பர், பூண்டு 10-12 பல்லு, உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சின்ன துண்டு, மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த இஞ்சி சட்னி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் வறுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. எந்த ஒரு சட்னி ரெசிபி பண்ணாலும் உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை, அதனால தான் டேரெக்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். நான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணுன்னா கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். எதுக்காக இந்த சின்ன வெங்காயம் போட்டுன்னு கேட்டிங்கன்னா, வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சியை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தோல் எடுத்துக்கணும். தோலோட இஞ்சி நீங்கள் போடக்கூடாது. இப்போ இந்த இஞ்சி போட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லா வதக்க ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். இந்த இஞ்சி நல்லா வதங்கிருக்கணும். அப்போ தான் துவர்ப்பு தன்மை தெரியாது. கொஞ்சம் வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இஞ்சியில் இருக்க துவர்ப்பு தன்மை தெரியும் ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மஞ்சத்தூள் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த இஞ்சோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்க தான் இந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பெருங்காயம் போடுங்க. இந்த பெருங்காயத்தூள் போட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த பெருங்காயத்தூள் போட்ட பிறகு குக் பண்ண உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி நல்லா வதங்கியிருக்கும். இந்த இஞ்சி வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். வேகாமல் அப்படியே அரைச்சிங்கன்னா லைட்டாக துவர்ப்பு தன்மை இருக்கும். அதனால தான் இஞ்சி நல்லா வதக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் பண்ண சொல்கிறேன். இப்போ புளியும் போட்டிருக்கேன். இந்த புளி போட்ட பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லம் போடுறோம். இந்த வெல்லம் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா, காரத்தோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட பிடிக்காது. அதனால கொஞ்சம் வெல்லம் போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் 90% அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் பார்த்தீங்களா, நல்ல ஒரு கெட்டியான இஞ்சி சட்னி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போடணும். தாளிப்பு போடாமல் எந்த ஒரு சட்னி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் தாளிப்பு போடணும்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதங்கி வர டைமில் என்ன பண்ணுங்கன்னா காஞ்ச மிளகா போடணும். எடுத்த உடனே காஞ்ச மிளகா போடணும்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகா,
பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு எடுத்து போய் சட்னியில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. இப்போது இந்த ஜிஞ்சர் சட்னி எப்படி பண்ணுறது எல்லாம் ஈஸியாக செஞ்சுருக்கோம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான தவளை வடை. தவளை வடைனா பருப்புலாம் வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் அல்டிமேட்டான ரெசிபி. இப்போ தவளை வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 பத்தை, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 1 கப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பருப்பு 100 கிராம் சொல்லி 400 கிராம் போட்டிருக்கோம். ஸோ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஊற வைக்கிறது டைமிங் எனக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி எல்லா பருப்பும் ஒன்றா போட்டிருக்கேன். இந்த 4 பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை அரிசியும் தனியாக ஊற வச்சுருக்கோம். இந்த பருப்போட இந்த பச்சை அரிசி போட்டு அரைக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு மட்டும் அரைச்சிடும். எதுக்காகனா இந்த பருப்பு சம்டைம் அரைக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரிசி தனியாக அரைச்சினா கெட்டியான பக்கம் கிடைக்கும். அந்த டைம் 2த்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் அரைக்கிறோம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகபட்சம் 50 ml தண்ணி இருந்தால் போதும். ஆக்சுவலாக ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்கல்லில் நல்லா அரைச்சிருப்பாங்க. உங்கள் வீட்டில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டுக்கல்ல அரைக்கலாம். அப்படி இல்லாதவங்க மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாவு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். கெட்டியாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெட்டியாக இல்லாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா மாவு நீங்கள் தட்டி போடும்போது கரெக்டாக வராது. தட்டி போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் போண்டா மாதிரி போட்டுருவாங்க. போண்டா மாதிரி இந்த தவளை வடை போடவே கூடாது. இதுக்கப்புறம் இந்த பச்சரிசி, அதாவது ஊற வச்ச பச்சரிசி இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைக்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கெட்டியான பக்குவம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி தான். சம்டைம் பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த அரிசி வச்சுன்னா சரி பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாவோட அரைச்ச பச்சரிசியும் இதில் போடுறோம். இதுக்கு பிறகு சீரகம், இதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை. நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை போடுவீங்களா அந்த மாதிரி பக்குவத்துக்கு போட வேண்டியது தான். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். திருவண்ண தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எண்ணெயில் தாளித்து போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெயில் தாளிக்கும் போது வெறும் கடுகும் பெருங்காயம் மட்டும் தாளிக்கணும். ஏங்கிட்டனா இந்த ப்ரிப்பரேஷன் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பெருங்காயம், அந்த தாளித்த கடுகும் அந்த வாசனை நல்லா தெரியும். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரணும். அதனால் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு இந்த பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவோட ஊற்றுறோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ரவுண்டாக எடுத்து நீங்கள் தட்டி போட்டினா வடை ரெடி. கையில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியான பக்கம் கிடைக்குதா, இந்த மாதிரி தான் வரணும். சில பேர் தேங்காய் அதிகமாக போட்டுருவாங்க. தேங்காய் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும், ஒன்றும் தவறலாம் இல்லை. ஆனால் உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த வடையை தட்டி முடித்த பிறகு 2 கையில் இப்படி மாற்றி மாற்றி திருப்பி பாருங்கள். அப்போது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அரைச்ச பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு இந்த எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்போவுமே சொல்கிறது தான், எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த வடை மாவு எல்லாத்தையும் போட்ட பிறகு டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் கரெக்டாக இருக்கும். அதே டைமில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேல் பகுதி மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, நான் சொல்ல வேண்டியதில்லை, தவளை வடை எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.